வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சிறுத்தை சிவா அவர்கள் இயக்கத்தில் தல அஜித் அவர்கள் நடித்து பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 10 வெளியாக இருக்கும் படம் தாங்க விஸ்வாசம். இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க. மேலும் விவேக், யோகி பாபு, ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இமான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்திற்கான ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு இந்த விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லர். அந்த நிலையில் தான் விஸ்வாசம் படத்தோட எடிட்டர் ரூபன் அப்படின்றவர் சமீபத்தில் ஒரு பேட்டி அளிச்சிருந்திருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தை பற்றி சில தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அந்த தகவல்கள் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் சிவா என்கிட்ட முதல்ல 1 நிமிடம் டீசர் மட்டும்தான் கேட்டார். டீசர் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது அப்படின்றதுனால தான் நான் ட்ரெய்லரை உருவாக்கினேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. மேலும் ட்ரெய்லரில் இடம்பெற்றிருந்த காட்சிகள் அனைத்துமே படத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இன்டர்வல் காட்சி செம மாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிச்சயம் ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்பவே கொண்டாடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் காட்சி எல்லாமே எமோஷனல் காட்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. படக்குழுவினர் பாதி பேர் அழுதுட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தை பார்த்த தல அஜித் இதுவரை இயக்கிய 4 படங்களிலே விஸ்வாசம் படம் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சிவாவிட்ட சொன்னார் அப்படின்ற மாதிரி தகவலையும் வெளியிட்டிருக்காரு. ஆக மொத்தத்தில் விஸ்வாசம் செம மாசான குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவலை தான் இவர் வெளியிட்டிருக்காரு. இந்த தகவல் அஜித் ரசிகர்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தியிருக்கு.